வெல்கம் டு மை யூடியூப் சேனலோட பேர் கண்ணன் டியூஷன் பாயிண்ட். இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது அக்கௌண்டன்சி. அதில் கேஷ் புக் பார்ட் 4 ப்ராப்ளம் அண்டு சொல்யூஷன். இதுக்கு முன்னாடி 3 ப்ராப்ளத்தை ஒர்க் அவுட் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோவை நல்லா பார்த்துக்குங்க. ப்ராப்ளம் நம்பர் 4. என்டர் த ஃபாலோவிங் டிரான்சாக்ஷன் இன் triple column cash book. 1520 opening balance cash rupees 1,03,000, bank debit balance rupees 94,000. 2520 paid check for computer purchase rupees 25,000. 3520 purchased goods for cash 22,000. 4520 sold goods 34,000. 5520 purchased goods from Bharat for credit 56,000. 6520 withdrawn cash for office use from bank 24,000. 9520 sold goods 19,000. 10520 paid Bharat by cash rupees 55,000 with a discount of rupees 1,000 for full settlement. 11,520 sold goods to Selvam on credit 43,000. 12,520 paid wages 12,000. 13,520 paid rent 15,000. 16,520 received check from Selvam rupees 40,000 being full settlement. 18,520 withdrawn from bank 10,000 for personal use. 25,20 paid salary by check 25,000. 24,520 purchased goods for cash 10,000. 28,520 sold goods for cash 15,000. 30,520 paid into bank 25,000. இப்போ சொல்யூஷன் போகிறோம். எப்போதும் போல் ஃபார்மேட்டை போட்டுக்கோங்க. லெஃப்ட் ஹேண்ட் கார்னரில் டிஆர், மிடில் கேஷ் புக், ரைட் ஹேண்ட் கார்னரில் சிஆர், அப்புறம் டேட்டு, ரெசிப்ட் நம்பர், எல்எஃப், அமௌண்ட்டை 3 காலமாக பிரிச்சுக்கிட்டு டிஸ்கவுண்ட், கேஷ், பேங்க்கு. இந்த ரைட் ஹேண்ட் சைடில் டேட்டு, பேமெண்ட்டு, வவுச்சர் நம்பர், எல்எஃப், அமௌண்ட்டை 3 காலமாக பிரிச்சுக்கணும். டிஸ்கவுண்ட், கேஷு, பேங்க். இப்போது 1520 ஓப்பனிங் பேலன்ஸ் ரெண்டுமே டெபிட் பேலன்ஸ் தான். கேஷ் என்றைக்குமே டெபிட் தான் காட்டும். பேங்க் ஃபேவரபிள் பேலன்ஸாக இருந்தால் டெபிட் பேலன்ஸ். 2 ஓப்பனிங் பேலன்ஸ் டெபிட் சைடில் கேஷ் காலத்தில் 1,03,000, பேங்க் காலத்தில் 94,000. 2,520 பெய்டு செக் ஃபார் கம்ப்யூட்டர் பர்ச்சேசஸ் பேமெண்ட்டு, அதனால் கிரெடிட் சைடில் 2,520 பை கம்ப்யூட்டர், பேங்க் காலத்தில் 25,000. நெக்ஸ்ட்டு 3,520 பர்ச்சேஸ்டு குட்ஸ் ஃபார் கேஷ் 22,000 பேமெண்ட்டு, அதனால் கிரெடிட் சைடில் 3,520 பை பர்ச்சேசஸ் கேஷ் காலத்தில் 22,000. 4,520 சோல்டு குட்ஸ் 34,000. இப்போ பணம் வந்திருக்கு ரெசிப்ட் சைடில். 4,5 அதாவது டெபிட் சைடில் 4,520 2 சேல்ஸ் 34,000. 5,520 பர்ச்சேஸ்டு குட்ஸ் ஃப்ரம் பரத் ஃபார் கிரெடிட் 56,000. இந்த டிரான்சாக்ஷன் வராது. 6,520 வித்ட்ரான் கேஷ் ஃபார் ஆஃபீஸ் யூஸ் ஃபார் பேங்க் ஃப்ரம் பேங்க் rupees 24,000. பேங்க்லேருந்து பணம் எடுத்திருக்கோம் 24,000 ரூபாய். ஸோ இதனால் ஒன்று பணம் வருது, இன்னொன்று பேங்க்கில் பணம் குறையுது. ஸோ இதனால் இதுக்கு பேர் கான்ட்ரா என்ட்ரி.
6520ல் பணம் வருதுன்னாக்கா கேஷ் அக்கௌண்ட் லெட்டர் டு பேங்க்குன்னு ஜேர்னல் என்ட்ரி போடுவோம். கேஷில் இப்போது அதிகமாகும், பேங்க்கில் பணம் குறையும். கேஷில் அதிகமாகிறதுனால 6520ல் டு பேங்க்குன்னு போட்டு கேஷ் காலத்தில் 24,000ம் அதே 6520ல் பை கேஷுன்னு போட்டு பேங்க் காலத்தில் 24,000 கிரெடிட் சைட்லேயும் போடணும். கிரெடிட் சைடில் போட்டால் பணம் குறையுதுன்னு அர்த்தம், டெபிட் சைடில் போட்டால் பணம் கூட போகிறதுன்னு அர்த்தம். அடுத்தது நெக்ஸ்ட் டிரான்சாக்ஷன் 9520 சோல்டு குட்ஸ் 19,000, அதனால் இது டெபிட் சைடில் வரும். 9520 டூ சேல்ஸு 19,000 பணம் அதிகமாகுது நமக்கு ரெவென்யூ ரெசிப்ட். அடுத்தது 10/5/20 பெய்டு பரத் பை கேஷ் rupees 55,000 வித் a discount of 1,000 ஃபார் ஃபுல் செட்டில்மெண்ட். இதே 5ஆம் தேதியில் பார்த்தோன்னா பரத்துக்கிட்டேருந்து 56,000 ரூபாய்க்கு கிரெடிட்டுக்கு வாங்கியிருக்கோம். அது இப்போ கொடுத்துட்றோம். 55,000 கேஷ் கொடுக்குறோம், 1,000 ரூபாய் நமக்கு டிஸ்கவுண்ட் கிடைக்குது. ஸோ இது டிஸ்கவுண்ட் ரிசீவ்டு, பணம் வெளியில் போகுது, அதனால் கிரெடிட் சைடில் போடணும். 10/5/20ல் பை பரத் கேஷ் காலத்தில் 55,000ம் டிஸ்கவுண்ட் காலத்தில் 1,000 ருபீஸும் போடணும். அடுத்தது 11/5/20ல் சோல்டு குட்ஸ் டு செல்வம் ஆன் கிரெடிட் 43,000, இது வராது. 12/5/20ல் பெய்டு வேஜஸ் 12,000, ஸோ பேமெண்ட் சைடில் கிரெடிட் சைடில் 12/5/20 பை வேஜஸ் கேஷ் காலத்தில் 12,000, இது ஒன்றும் கொடுக்கலன்றதுனால கேஷ் தான் இது. அடுத்தது 13/5/20ல் பெய்டு ரெண்ட் 15,000, இதுவும் கேஷு தான், அதனால பேமெண்ட்டில் 13/5/20 பை ரெண்ட்டு 15,000 ருபீஸ் கேஷ் காலத்தில். அடுத்தது 16/5/20ல் ரிசீவ்டு செக் ஃப்ரம் செல்வம் rupees 40,000 பீயிங் ஃபுல் செட்டில்மெண்ட். இப்போது செல்வத்துக்கு 43,000 ரூபாய்க்கு சேல்ஸ் பண்ணியிருக்கோம் 11/5/20ல். ஸோ 40,000 கொடுத்து செட்டில்மெண்ட் பண்ணிக்கிறான்னாக்கா 3,000 ரூபாய் டிஸ்கவுண்ட்டை அலோவ் பண்ணியிருக்கோம். இப்போது செக்கு வந்திருக்கு, அதனால் பேங்க் காலத்துக்கு தான் வரும். வருதுன்னாக்க டெபிட் சைடில் போடணும். 16/5/20ல் டூ செல்வம்னு போட்டு 40,000 பேங்க்கில் போட்டுட்டு 3,000 ரூபாய் டிஸ்கவுண்ட் காலத்தில் போடணும். அப்புறம் 18/5/20ல் வித்ட்ரான் ஃப்ரம் பேங்க் rupees 10,000 ஃபார் பர்சனல் யூஸ். பர்சனல் யூஸுக்காக எடுக்கிறாங்க, அதனால் இது கான்ட்ரா என்ட்ரி கிடையாது. பேங்க்கில் மட்டும் பணம் குறையும், அதனால கிரெடிட் சைடில் அந்த டேட்டு வந்து 18/5/20 பை டிராயிங்ஸ்னு போட்டு பேங்க்கில் 10,000 போடணும். அடுத்து 25/20ல் பெய்டு சேலரி பை செக், அவங்களே செக்குன்னு கொடுத்துருக்காங்க, பேங்க்கில் தான் பணம் குறையும், அதனால 25/20ல் பை சேலரின்னு கிரெடிட் சைடில் பேங்க் காலத்தில் 25,000 போடணும். 24/5/20ல் பர்ச்சேஸ்டு குட்ஸ் ஃபார் கேஷ் 10,000, பர்ச்சேஸுன்றதுனால கிரெடிட்டு, இப்போது பணம் குறையுது நமக்கு, அதனால கிரெடிட் சைடில் போடணும். 24/5/20 பை பர்ச்சேசஸ் அப்படின்னு கேஷ் காலத்தில் 10,000 ருபீஸ். அப்புறம் 28/5/20ல் சோல்டு குட்ஸ் ஃபார் கேஷு பணம் 15,000 வருது. சோல்டு குட்ஸ் ஃபார் கேஷ் 15,000 பணம் வருதுன்றதுனால டெபிட் சைடில் 28/5/20ல் டூ சேல்ஸ் அப்படின்னு போட்டு கேஷ் காலத்தில் 15,000 ருபீஸ் போடணும். 30/5/20 பெய்டு இன்டு பேங்க் 25,000, பணத்தை பேங்க்கில் கொண்டு போய் டெபாசிட் பண்ணுறோம் 25,000, அதனால் பணம் வெளியில் போகுது பேங்க்குக்கு, அதனால் பேங்க்கு அஃபெக்ட் ஆகுது. ஸோ இதுக்கு பேர் கான்ட்ரா என்ட்ரி. 30/5/2020 நாம் வந்து பேங்க்கில் பணம் கட்டுறோன்றதுனால டூ கேஷ்ன்னு போட்டு பேங்க்கில் டெபிட் சைடில் 25,000 பேங்க் காலத்தில் பேங்க்கில் பணம் ஏறும். அதுக்கடுத்தது அதே 30/5/20ல் பணம் இங்கே குறையுது, பை பேங்க்குன்னு போட்டு 25,000 கேஷ் காலத்தில் போடணும். இந்த எல்எஃப்பில் கான்ட்ரான்றதுக்காக சீன்னு போட்டுக்கணும், ஞாபகமாக சீன்னு போட்டுக்கணும். ஸோ இவ்வளோ தான் டிரான்சாக்ஷன். இப்போது முடிஞ்சு போச்சு. டிஸ்கவுண்ட் காலம் ரெண்டு பக்கமும் வெறுமனே டோட்டல் பண்ணிக்கணும். டெபிட்டில் இருக்கிறதுக்கு பேர் டிஸ்கவுண்ட் அலவுடு, கிரெடிட்டில் இருக்கிறதுக்கு பேர் டிஸ்கவுண்ட் ரிசீவ்டு. அப்படியே டைரெக்டாக ட்ரையல் பேலன்ஸுக்கு எடுத்துகிட்டு போயிடுவாங்க.
டெபிட்டில் இப்போது 3000 ருபீஸ், கிரெடிட்டில் 1000 ருபீஸ். இப்போது கேஷும் பேங்க்கும் டெபிட் சைடு தான் அதிகமாக இருக்கும். கேஷ் என்றைக்குமே டெபிட் தான் அதிகமாக இருக்கும். பேங்க் வந்து ஃபேவரபுள் பேலன்ஸாக இருந்தால் டெபிட் அதிகமாக இருக்கும். இப்போது கேஷ் காலத்தை டோட்டல் பண்ணோன்னா 1,95,000 வருது. இங்கே அதே மாதிரி பேங்க் காலத்தை டோட்டல் பண்ணோன்னா 1,59,000. இதே டோட்டலை கிரெடிட் சைட்லேயும் போட்டுட்டு 31,520 பை பேலன்ஸ் கேரி டவுன், இந்த டிஃபரன்ஸ் எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்கணும். கேஷில் 56,000 இருக்குது, பேங்க்கில் 75,000 இருக்குது. அதை 1620 2 பேலன்ஸ் ப்ராட் டவுன் 56,000 கேஷில், பேங்க்கில் 75,000. ஸோ நம்ம கையில் இருக்கிற கேஷ் வந்து 56,000 ரூபாய், நம்ம கையில் இருக்கிற பேங்க் பேலன்ஸ் வந்து 75,000 ரூபாய். இதுதான் இதோட கேஷ் புக்கு. இப்போது ஒரு நோட்டு எழுதணும். அதாவது ஒரு 2 டிரான்சாக்ஷன் நாம் விட்டுட்டோம். கிரெடிட் டிரான்சாக்ஷன் டேட்டட் 5/5/20 with regard to purchase from Bharat and 11 dated 11/5/20 with regard to sold goods to Selvam will not appear in the cash book ன்னு எழுதணும். அடுத்து டிஸ்கவுண்ட் காலம் வந்து நம்ம பேலன்ஸ் பண்ணக்கூடாது, டோட்டல் மட்டும்தான் பண்ணணும். அடுத்தது 2 டிரான்சாக்ஷன் வந்து கான்ட்ரா என்ட்ரி, ஒன்று வந்து வித்ட்ராயல், இன்னொன்று டெபாசிட். 6/5/20 வித்ட்ராயல், 30/5/20 டெபாசிட்டு. அதுக்கு பேர் கான்ட்ரா என்ட்ரிஸ்ன்னு பேர். இந்த நோட்டை மட்டும் எழுதணும். தேங்க்யூ வெரி மச், ஆல் த பெஸ்ட். இப்போது உங்களுக்கு இந்த கேஷ் புக்கோட ப்ராப்ளம் அண்ட் சொல்யூஷன் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ டவுட் இருந்ததுன்னாக்க கமெண்ட் பேஜில் எழுதுங்க. இது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனாக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற அடுத்த வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் இம்மிடியட்டாக உங்களுக்கு வரும். உங்களுக்கு இது பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். சப்போஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரிலேட்டிவ்ஸுக்கும் இது தேவைப்படும்னு நினச்சிங்கன்னா இதை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச். ஒன்ஸ் அகைன், ஆல் த பெஸ்ட்.